அண்ணாமலை ஒரு ஹிந்து விரோதி. பாருங்க, அண்ணாமலை ஹிந்து கோவில்களுக்கு எதிராகலாம் பேசிட்டு இருக்காரு. பாருங்க, அண்ணாமலை தாவேகா அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல நின்னு பேசின அண்ணாமலை என்னெல்லாம் சொன்னாரு? பாஜக தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் பொழுது பாஜக கையெழுத்து போடுற முதல் கையெழுத்து ஹிந்து அறநிலையத்துறை இருக்காது, அதை நாங்க அபாலிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே அண்ணாமலை அப்ப பேசினாரு. அண்ணாமலை பாஜக விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாருங்க, ஹிந்துக்களுக்கு எதிராக ஹிந்து கோவில்களுக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக தாவேகா அரசுக்கு ஆதரவாக எப்படிலாம் பேசுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி தமிழக பாஜகவினர், திராவிட ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருமே தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அந்த கோவில் விவகாரத்துல, கோவில் சொத்துக்கள் விவகாரத்துல என்ன பேசினார் அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, தமிழகத்துடைய ஆளுங்கட்சியாக தாவேகா தான் இருக்கு. முதலமைச்சராக விஜய் அவர்கள் தான் இருக்காரு. உங்களுக்கு விஜய் பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. விஜய் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். அதை நாம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டி பேசுறதுலையோ ஆதரவு கொடுத்து பேசுறதுலையோ எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அதே அரசு, தாவேகா அரசு ஏதாச்சும் தப்பு பண்ணும்பொழுது அந்த தப்பை பெருசா கண்டுக்காம மூடி மறைச்சி வேற ஏதாச்சும் பேசினாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கலாம். ஓகே, அண்ணாமலை தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாரு, ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு, மறைமுகமா பயங்கரமா விஜய்க்கு தாவேகாக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் அண்ணாமலை தான் அப்படிலாம் பண்ணலையே. தாவேகா தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டியும் பேசியிருக்காரு. வெறும் ஒரு விஜய்க்கோ தாவேகாவுக்கோ முட்டு கொடுத்து மட்டும் பேசவே இல்லையே. ஓகே, இப்போ நாம அண்ணாமலை ஹிந்து கோவில் நிலங்கள் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய அவதூறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. பாஜக இருக்கக்கூடியவர்களே ரொம்ப மோசமால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியாது. பட் அவங்க பேசுறது எல்லாமே அவதூறுகள் தான். கரூர் பக்கத்துல தாவேகா அரசு கோவில் நிலங்களை தாரை வார்க்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே அதை பார்க்கும்போது எனக்கும் கோவம் வந்தது. அது எப்படா கோவில் சொத்துக்களை நீங்க இன்னொருத்தனுக்கு தாரை வார்த்து கொடுக்கலாம், இன்னொருத்தனுக்கு பட்டா எழுதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவம் வந்தது, எனக்கும் வந்தது. ஆனா அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, அண்ணாமலை அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றத எனக்கு புரிஞ்சுது. அந்த காலகட்டங்களில் ராஜாக்கள், நில உடைமையாளர்கள், அப்புறமா பெரும் பணக்காரர்கள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஆட்கள் மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்தவங்க கிடையாது. ராஜாக்களும் சரி நிலப்பிரபுக்களும் சரி இவங்க எல்லாருமே ரொம்ப பரந்த விருந்த மனப்பான்மையோட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் மட்டும் தராமல் அவங்களுக்கு தேவையான பல உதவிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய நிலங்களை இனாமா கொடுத்துருக்காங்க. இனாமா அதாவது நீங்கள் அந்த நிலத்தில் இருந்தீங்கன்னா அந்த நிலத்தில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம். அந்த நிலம் உங்களுக்கானதாக இருக்கும். ஆனால் உங்களால் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த நிலத்தை உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு விற்க முடியாது. பட் நீங்கள் அந்த நிலத்தை அனுபவிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். பட் உங்களால் அந்த நிலத்தை இன்னொருத்தவங்களுக்கு விற்க முடியாது. அந்த நிலத்துக்கு உரிமையாளர் நான் தான் அப்படின்ற மாதிரி உரிமை கொண்டாட முடியாது. இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, இது பல வருடங்களாக கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஓகேவா, ரொம்ப வருஷமா இந்த ஒரு விஷயமானது வந்துகிட்டே இருந்தது. அவங்க கிட்ட தான் அந்த நிலமானது இருக்கும், பரம்பரையா அந்த ஒரு நிலத்துல தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பட்டா அப்படின்றது இருக்காது. இந்த பிரச்சனை இப்ப பெரிய அளவுல மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை ஏதோ இன்னைக்கு நேத்துக்கு வந்தது, தாவேகா அரசு தான் இந்த ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அது தப்பு. இந்த ஒரு பிரச்சனை காமராஜர் காலம் தொட்டே இருக்கு. இத மாதிரி இனாமா வழங்கப்பட்ட நிலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டா அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால ஏகப்பட்ட இஷ்யூஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காமராஜர் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதை மாதிரி இனாமா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஒரு நிலத்தை உரிமை கொண்டாட முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்ணியிருந்தாரு 1963. 1963 காமராஜர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அது கோவில் நிலம் கிடையாது, கோவிலுக்கு சொந்தமான சொத்து கிடையாது. இனாமா வழங்கப்பட்ட நிலங்களுக்கு அந்த நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலத்தை உரிமை கோர முடியல அப்படின்றதுனால அந்த நிலத்தை அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு சட்டத்தை தான் காமராஜர் கொண்டு வந்தாரு. இந்த சட்டப்படி 60 ஆண்டுகளுக்கு மேலாக யாரு அந்த ஒரு நிலத்துல குறிப்பிட்ட நிலத்துல இருக்காங்களோ அந்த நிலமானது அவங்களுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி பட்டா கொடுப்பாங்க. 60 ஆண்டுகளுக்கு கீழே 50 வருஷமோ 45 வருஷமோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஒரு நிலமானது பட்டாவா கொடுக்கப்படும். பட் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, ஓகேவா, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு தான் அந்த ஒரு நிலத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் செட்டில்மெண்ட் தாசில்தார்
அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த விவகாரம் அப்படின்றது புதுசு கிடையாதா? பழசு தானான்னுட்டு. ஆமா, இந்த விவகாரம் பழசு தான். இத விட இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன் கேளுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் பட்டா குடுத்துட்டாங்க. தாவேகா அரசு ஒண்ணும் குடுக்க வேண்டியதில்ல. ஆல்ரெடி எல்லாருக்குமே பட்டாவ குடுத்துட்டாங்க. இவங்க சொல்ற அந்த கரூர் நிலம் இருக்கு இல்லையா? அந்த நிலமானது ஆல்ரெடி இந்த பட்டா யார்கிட்ட இருக்கோ, அவங்களுக்கு கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு சொந்தமாக தான் இந்த நிலங்கள் இருக்கு. சரி, ஓகே. இவ்ளோ விஷயங்கள் அப்பவே நடந்து முடிஞ்சிருக்குன்னா, இப்ப ஏன் தாவேக்காவ எல்லாரும் பிடிச்சு கடிக்கிறாங்க? தாவேக்காவுக்கு எதிராக ஏன் எல்லாருமே பேசுறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இந்த இடத்துல தான் தாவேக்கா ஒரு சின்ன தப்பு கிடையாது. பெரிய தப்பு தான். ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லவே இல்ல. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லல. அதுதான் பிரச்சனையே. அவங்க என்ன பண்றாங்களோ, அத தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஓகே. இப்ப தாவேகா அரசு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். எதனால தாவேகா அரசுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடியவர்கள் கத்துறாங்க, கதறாங்கன்றத சொல்றேன். முக்கியமா தாவேகா கோவில் நிலங்கள தாரை வார்க்குது அப்படின்ற மாரி தான செய்தி வந்தது. அந்த செய்திய கேட்ட உடனே ஹிந்துக்கள், பாஜகவினர் இவங்க தானே எதிர்த்து பேசணும். ஆனா இங்க மோஸ்ட்லி தாவேகா அரசுக்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே திமுக காரங்க, திக காரங்க. அப்பவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேணாமா? என்னப்பா இந்துக்களை குறித்து திமுக எப்படி கருணப்படலாம்? அவங்க எப்படி இப்படிலாம் பேசலாம்? இந்துக்களுக்கு ஆதரவாக பேசலாம் அப்படின்ற மாரி சந்தேகம் உங்களுக்கு வர வேணாமா? காரணத்த சொல்றேன். 1963ல இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இந்த ரயத்து வாரி பட்டாக்கள் பெற்ற நிலங்களை கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? புரோஹிபிட்டரி மாடுல் அது கூட இணைச்சிட்டாங்க. அதாவது அந்த நிலத்தினுடைய மதிப்பு அப்படின்றது 0 ஆயிடுச்சு. 0. நீங்க அந்த நிலத்த வித்தாலும் யூஸ் கிடையாது. எதுவுமே யூஸ் கிடையாது. ஏன்னா, அந்த நிலத்தினுடைய மதிப்பு 0. இவங்க இத மாரி இந்த திமுக காரங்க இப்படி பண்ணதுனால, அந்த நிலத்தில இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிலத்த விக்க முடியல. இன்னொருத்தவங்களுக்கு மாத்த முடியல. முக்கியமா கடன் வாங்க முடியல. நிலத்துடைய மதிப்பு 0வா இருந்ததுன்னா, எந்த பேங்க்ல கடன் குடுப்பான்? சொல்லுங்க. யாரு கடன் குடுப்பா? திமுக இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா, கிடையாது. திமுக இன்னொரு கேடுகெட்ட வேலையும் பார்த்தாங்க. அது என்னன்னா, இனாம் நிலங்கள் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, காலியா இருக்கிற இடங்க, காலியா இருக்கும் இல்லையா? அந்த இடங்களையுமே திமுக கையகப்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் கோவில் சொத்து, அதெல்லாம் இனாம் சொத்து அப்படின்ற மாரிலாம் சொல்லி நெறைய வீடுகள வேற இடிச்சு தள்ளியிருக்காங்க. திமுக செய்த இந்த ஒரு கேடுகெட்ட நடவடிக்கையினால ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. முக்கியமா கரூர்ல நெறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல பாஜக உட்பட ஏகப்பட்ட பேர் திமுக செய்யக்கூடிய அந்த ஒரு கேவலமான விஷயத்துக்கு எதிராக பேசினாங்க. ஒரு படி மேல போய் நம்மளுடைய எச் ராஜா இருக்கார் இல்லையா? ஹிந்து தர்ம போராளி எச் ராஜா. அவரு நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள போய் பார்த்தாரு. கரூருக்கு நேரடியாக போயிட்டு, என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அப்படின்ற மாரிலாம் நேரடியாக அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. அந்த நிலங்கள் கோவில் நிலங்கள் கிடையாது அப்படிங்கிற மாரி திரு எச் ராஜா அவர்களே சொல்லியிருக்காரு. தாவேகாவினுடைய இந்த ஒரு முடிவுக்கு எதிராக ஏன் இவ்வளோ பேர் கத்துறாங்க, கதர்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனாம் நிலங்கள் இருக்கு இல்லையா? இந்த இனாம் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமானது. கோவிலுக்கு சொந்தமான நிலத்த நீங்க எப்படி தார வார்த்து குடுக்கலாம்? இன்னொருத்தவங்களுக்கு எழுதி குடுக்குறதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. இப்படிலாம் கேட்கறவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, இந்த விவகாரத்துக்கும், கோவில் நிலங்களுக்கும், கோவில் சொத்துக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த நிலங்கள் ஆல்ரெடி அந்த மக்களுக்கு குடுக்கப்பட்டு விட்டது. பட்டாவும் குடுத்தாச்சு. 1963ல இனாம் சட்டத்தின் மூலம் இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க பிரச்சனை என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில திமுக காரங்க பண்ணது தான். அவங்க மாத்துனாங்க இல்லையா? புரோஹிபிட்டரி மாடல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு தான் மாத்துனாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. அது மாரி அவங்க மாத்துனதுனால அந்த நிலத்த விக்க முடியல. இன்னொருத்தவங்களுக்கு மாத்த முடியல. கடன் வாங்க முடியல. அந்த நிலம் இருக்கிறது ஒண்ணு தான், இல்லாம இருக்கிறது ஒண்ணு தான் அப்படின்ற மாரி அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. திமுக செய்த அந்த ஒரு கேடுகெட்ட காரியத்தினால அந்த மக்கள் அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட நிலம் இருக்கிறதோ ஒண்ணு தான், இல்லாம இருக்கிறதோ ஒண்ணு தான். அந்த மக்கள் தொடர்ந்து எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு இத ஒழுங்கான பட்டாவ எங்களுக்கு மாத்தி குடுங்க அப்படின்ற மாரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. திமுக கடந்த கால ஆட்சியில இந்த புரோஹிபிட்டரி மாடல்ன்னு மாத்துனாங்க இல்லையா? அதனால தான் அப்போதிலிருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை கிடையாது. திமுக செய்த குளறுபடிக்காக தாவேகா அரச நீங்க எப்படி திட்டலாம்? அந்த ப்ராப்ளம்க்கு தாவேகா அரசு ஒரு சொல்யூஷன குடுக்குது. அந்த ஒரு விஷயத்த நம்முடைய அண்ணாமலை அவர்கள் விளக்கி சொல்லியிருக்காரு. இது கோவில் நிலம் கிடையாது. இது இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம். இந்த இதுக்கும் கோவிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சோ தாவேகா அரசு செய்யறது சரிதான். அத நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாரி அண்ணாமலை சொன்னாரு. அவ்வளவுதான். அதாவது தாவேகாவே சொல்லாத, அவங்களே தெளிவா மக்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த அண்ணாமலை ரொம்ப தெளிவா விளக்கி பேசிட்டார் இல்லையா? அந்த காண்டு.
அது எப்படி நீ இது மாதிரிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க இப்படிப்பட்ட ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி காமராஜருக்கு எதிராக பேசுங்க. ஏன்னா காமராஜர் தான் அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணது. முதல்ல நீங்க காமராஜர் ஐயாக்கு எதிராக பேசுங்க. அதுக்கப்புறம் எச் ராஜா இருக்கார் இல்லையா, அவரு இது கோவில் நிலம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு எதிராக பேசிட்டு வாங்க. இப்போ தாவேக அரசு ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, நாங்க இந்த அவ்வளோ ஏக்கர் நிலங்களுக்கு பட்டா எழுதி தர போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எதிராக இங்க இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, கதறாங்க இல்லையா. இப்போ தாவேக அரசு என்னத்த செஞ்சிருக்கோ, இதத்தான் நாங்க செய்வோம். தேர்தல்ல வின் பண்ணி ஆட்சிக்கு வந்தா நாங்க இத தான் செய்வோம்னு பாஜக, அதிமுக, திமுக இவங்க எல்லாருமே தேர்தல் அறிக்கையாவே குடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையா? எப்பயோலாம் நினைச்சுக்க போறீங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க அறிக்கையாவே குடுத்திருக்காங்க. மேனிஃபெஸ்டோலயே போட்டிருக்காங்க. இந்த விவகாரங்கள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு அண்ணாமலை ஹிந்து விரோதியா மாறி போயிட்டாரு. பாருங்க, இந்து கோவில்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. கோவில் சொத்துக்களை தாரவாக்குறதுக்கு அண்ணாமலையே சப்போர்ட் பண்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக ஊபிஸ்கள் மாதிரி கத்திட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க, அண்ணாமலை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியே எது தெரியுங்களா? கோவில் நிலங்களை தாரை வார்க்கும் தாவேக அரசுன்னு ஒரு செய்தி வந்தது பாருங்க. அதுதான் தப்பே. போதுமான அளவு விளக்கத்தை கொடுக்காம தாவேக அரசு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு, அவங்களுக்குன்னு ஒரு ஊடகம் பெருசா இல்ல. அவங்க செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே எந்த ஒரு ஃபில்டரும் போடாம காட்டுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் இல்ல. அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அதை அப்படியே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிடுமானா? வெளியிடாது. சாணக்கியா தான் நினைக்கிறேன். கோவில் நிலங்களை தாரை வார்க்கும் தாவேக அரசுன்னு செய்தி போட்டது சாணக்கியா தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இத மாதிரி செய்தி வந்தா ஃபர்ஸ்ட் நம்மள மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, எமோஷனலா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. யாருமே உள்ளுக்குள்ள போயிட்டு ஏன் இப்படி பண்றாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இதுக்கு காரணமானவர்கள் யார் யாரு, எதனால இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் எவனும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். அது எப்படா நீ எங்க கோவில் சொத்துக்களை இன்னொருத்தவனுக்கு எழுதி கொடுப்பான்ற மாதிரி தான் கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு விஷயமே நடந்திருக்காது. அண்ணாமலையும் அதை தான் சொல்றாரு. ஏங்க சொல்றதை தான் சொல்றீங்க, தெளிவா அந்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது தானேன்னுட்டு. கோவில் நிலங்களுக்கும் அந்த இனாம் நிலங்களுக்கும் இப்போ கொடுக்க போற அந்த பட்டாக்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் பெருசா கிடையாது. கோவிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு இவங்க எல்லாருமே என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடுவுல அண்ணாமலை வேற பிடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மீது இவங்களுக்குலாம் வன்மம். அண்ணாமலையை கண்டா இவங்களுக்கு ஆகல. அண்ணாமலையை கண்டா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அண்ணாமலை ஹிந்து விரோதி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து காமராஜரை பத்தி பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் நிலங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு இஷ்யூக்கு ஆதரவாக அவங்களுக்கு நாங்க பட்டா எழுதி தருவோம்னு அதிமுக என்டிஏல இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க இல்லையா? யார் யாரெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க. அதுக்கப்புறமா நம்முடைய எச் ராஜா அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு, இந்த நிலங்கள் கோவில் நிலங்கள் கிடையாதுன்னு எச் ராஜாவே சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அண்ணாமலை பக்கம் வாங்க. எங்கடா தேர்தல் வாக்குறுதியை காணோம், தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியை காட்டுடா நீங்க கேட்பீங்க. பார்த்துக்கோங்க, 32வது தேர்தல் வாக்குறுதி. கரூர் போன்ற சில மாவட்டங்களில் கோயில் இனாம் நில உரிமை தொடர்பான பிரச்சனைகளால் பல ஆண்டுகளாக அந்நிலங்களில் குடியிருக்கும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு குழு அமைத்து ஆவணங்களின் அடிப்படையில் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இப்பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இது. ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவரு போய் கேளுங்க, உட்காந்துக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேளுங்க. இது மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை தாவேக அரசு பண்ணுது, விஜய் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க. அப்புறமா அண்ணாமலை பின்னாடி வரலாம். உங்களுக்கு அண்ணாமலைக்கு எதிராக பேசணும்னா தாராளமாக பேசுங்க. ஆனால் தயவு செய்து ஆதாரத்தோடு பேசுங்க. உண்மையான ஆதாரங்களை வச்சுட்டு பேசுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எக்ஸ்போஸ் ஆவீங்க, கேவலமாக எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஸோ தயவு செய்து அண்ணாமலைக்கு எதிராக ஏதாச்சும் அரசியல் பண்ணணும், ஏதாச்சும் பேசணும் கொள்ளணும்னா ஆதாரத்தை வச்சுட்டு பேசுங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உண்மையாலேயே ஹிந்து கோவில்கள் மீது, ஹிந்து கோவில் சொத்துக்கள் மீது அவ்வளோ பற்று பாசம் இருக்குன்னா, நம்ம தமிழகத்தில் ஒரு கால பூஜை கூட நடக்காத பல நூறு கோவில்கள் இருக்கு. தமிழகத்தில் மட்டும், ஓகேங்களா? தமிழகத்தில் மட்டும் ஒரு கால பூஜை கூட நடக்காத பல நூறு கோவில்கள் இருக்கு. பல கோவில்கள் சிதலமடைஞ்சு போயிருக்கு. நிறைய கோவில்கள் புதர்மண்டி கிடக்கு, பூச்சி போட்டு வந்திருக்கு, பாம்பு புத்து கட்டி வச்சிருக்கு. அந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளால போக முடியாது. அவ்வளோ மோசமான நிலைமையில் அந்த கோவில்கள் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தான் கோவில் மீது, ஹிந்து கோவில் மீது அவ்வளோ பற்றா இருக்கேன். ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, அந்த கோவில்களை, புராதன கோவில்களை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை பாருங்க. பல பல்லவர்கள் கால கோவில்கள், இந்த குகை கோவில்கள், பல புராதன கோவில்கள், இது எல்லாமே இப்போ இஸ்லாமியர்கள் வசம் இருக்கு. பல்லாவரம் தொட்டி ஏகப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஹிந்து கோவில்களை ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி வடக்கில் பாபர் மசூதி இருந்தது,
மதுரா கோவில் இது மாதிரியான முக்கியமான புராதன கோவில்களை எப்படி இஸ்லாமியர்கள் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்களோ, அதே மாரி இப்போ வரைக்கும் தமிழகத்தில பல கோவில்கள் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு திராணின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, தெம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நீங்க தான் ஹிந்து மதத்துக்காக போராடுறவங்களாச்சே! அந்த கோவில்கள மீட்டெடுப்பதற்கான வேலைகள பாருங்க. முடியுமா? பண்ண முடியுமா? சும்மா நீங்க ஹிந்து மதத்த வச்சு, ஹிந்துக்களுடைய எமோஷன்ஸ வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களுக்கு உண்மையாலேயே பாலிடிக்ஸ் பண்ணணும்னா, டைரக்ட்டா ஃபேஸ் டூ ஃபேஸ் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அண்ணாமலைய பிடிக்கலையா? அண்ணாமலை மீது வன்மத்த கொட்டணுமா? தாராளமா கொட்டி தீர்த்துருங்க. அத வுட்டுட்டு, இவ்ளோ சீப்பான பாலிடிக்ஸ்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அண்ணாமலை வளர்ச்சிய தடுக்கணும். அண்ணாமலை மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தின் ஆளுமையாக வரக்கூடாதுன்னா, நீங்க அண்ணாமலை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அண்ணாமலைய கண்டுக்காதீங்க. அண்ணாமலை என்ன கருத்து சொன்னாலும், கண்டுக்காம அமைதியா போயிடுங்க. இது மாரிலாம் நீங்க பண்ணாலே அண்ணாமலை இங்க வளர மாட்டாரு. பெருசா அவருக்கு யாரும் தெரியாது. எதிர்ப்புகள் இருந்தா தான் வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். நீங்க எதிர்ப்புகளே தெரிவிக்காம, இந்த ஒரு நல்ல ப்ராவெர்ப் இருக்கு. அது மறந்து போச்சு. உங்களுடைய எதிரிகள தப்பு செய்ய விடுங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அப்பதான் அவன் நெறைய தவறுகள் செஞ்சுட்டே இருப்பான். சீக்கிரமா அவனுடைய அழிவ அவனே நோக்கிட்டு போவான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது டோன்ட் கிரிட்டிசைஸ் யுவர் எனிமீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அண்ணாமலை பத்தி பேசாம இருந்தாலே, அண்ணாமலையோட வளர்ச்சிய ஈஸியா தடுத்துறலாம். பட் பாஜக, தமிழக பாஜக அப்படி பண்ணுமானா? பண்ணாது. ஏன்னா, அண்ணாமலை தமிழகத்தில வளரணும். அண்ணாமலையுடைய ஆளுமை இங்க அதிகமாகணும். அண்ணாமலை தமிழகம் முழுக்க பரவணும். அண்ணாமலையுடைய பேச்சுக்கள், கருத்துக்கள் எல்லாமே. அதுக்காக அண்ணாமலை என்ன பண்ணாலும், தமிழக பாஜக கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு தேவை அதுதான். அண்ணாமலை பத்தி தான் எல்லாருமே பேசணும். அண்ணாமலையோட செய்தி தான் பரவலாக இருக்கணும். அண்ணாமலை கருத்துக்கள் தொடர்ந்து எல்லார்ட்டயுமே பரப்பப்படணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், அண்ணாமலை பத்தி திமுக கூட பெருசா பேசுறதே இல்ல. தாவேகாவினர் கூட பெருசா அண்ணாமலை பத்தி பேசுறதே இல்ல. பட் பாஜகவினர் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலைய ஒரு லைம் லைட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது மாரி தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக நெகட்டிவான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை தனியா தனி வழியில போனது, அண்ணாமலை இந்த ஒரு இயக்கத்த நான் கட்சியா மாத்தப் போறேன். 50 லட்சம் பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் அத கட்சியா மாத்துவேன்னு சொன்னது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாஜகவின் திட்டம் தான் அப்படின்ற மாரி நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்லிட்டு வரேன். இப்பவும் நான் அந்த ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். அண்ணாமலையுடைய இந்த புது அரசியல் பாதைக்கும், பாஜகவுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் அப்படின்றது இருக்கும். எதிரான விஷயங்கள் நடக்காத வரைக்கும் எந்த ஒரு தலைவரும் வளரவே மாட்டான். ஸோ அண்ணாமலைக்கு எதிராக பாஜக இருக்கக்கூடியவர்களே பேச ஆரம்பிச்சா மட்டும் தான் அண்ணாமலையுடைய வளர்ச்சியானது இருக்கும். ஸோ இது எல்லாமே திட்டம் போட்டு செயல்படுறாங்க அப்படின்ற மாரி தான் தெரியுது. நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, ஒரு மாற்று பார்வையிலிருந்து இந்த ஒரு விவகாரத்தை யோசிக்கும் பொழுது அப்படிதான் தெரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம். அண்ணாமலை வளர்ச்சி அடைவதற்காக, அண்ணாமலைய வளர்ச்சிக்காக பாஜக இது மாரி உதவலாம் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படின்ற மாரி தான் இருக்கு. 2 எக்ஸ்ட்ரீம். விஜய், அண்ணாமலை அப்படின்ற மாரி தான் இருக்கு. உதயநிதி பத்தி பெருசா யாரும் பேசுறதில்ல. அதிமுக அவ்வளதான் செத்து போச்சு. அது வேஸ்ட்டு. இப்போ ஆக்டிவ் பொலிட்டீஷியன்ஸ்ல பயங்கர ஆக்டிவா இருக்கிறது அண்ணாமலையும், விஜயும் மட்டும் தான். மத்தபடி வேற யார் இருக்காங்க சொல்லுங்களேன்? சீமானை பார்த்தீங்கன்னா, திரைப்படங்களுக்கு எதிராக பேசின்னு இருக்காரு. திமுக ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாரின்க்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரூ. 10,000 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எப்படி ஃபாரின் ட்ரிப்லாம் போறாங்கன்னு தெரியல. திமுக ஒரு பக்கம் அது மாரி போயின்னு இருக்கு. விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற மாரி தான் தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படின்றது இருக்கு. இந்த விசஸ் அப்படின்னு வந்தாலே, அடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும், கடிச்சுக்கணும், ஒருத்தவங்க மாத்தி அடிச்சுக்கணும் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் அப்படி இருக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. அது ஒண்ணும் ரூலும் கிடையாது. நட்பு ரீதியாகவும் நீங்க எதிரெதிரா இருக்கலாமே. கோல்டு வார் அது மாரி பண்ணலாமே. ஏன் அண்ணாமலை விஜயை தாக்கி பேசினா மட்டும் தான் அரசியலா? விஜய் அண்ணாமலைக்கு எதிராக பேசினா மட்டும் தான் அரசியலா? ஏன் அவங்க 2 பேருமே நட்பு ரீதியில எதிரெதிராக இருக்கக்கூடாதா? தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகள் அப்பேற்பட்ட கேவலமான ஒரு அரசியல உருவாக்கி வச்சுட்டாங்க. தமிழக மக்கள் மனசுலயும் அதே மாரியான கேடுகெட்ட எண்ணத்த புகுத்திட்டாங்க. அதனால தான் ஒருத்தருக்கு எதிராக பேசுறேன்னா, எதிரா இருக்கக்கூடிய நபர்கள் எதிராளிய தாக்கி பேசணுன்ற ஒரு நிலைக்கு நாம எல்லாருமே தள்ளப்பட்டுருக்கோம். நட்பு ரீதியாக ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்டா இல்லன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே மூவ் பண்ண முடியறது கிடையாது. எதிரினா அவன் எதிரி. பாகிஸ்தான்காரன நாம எப்படி தூக்கி போட்டு மிதிப்போமோ, அதே மாரி தான் எதிரியா இருக்கிறவன், எதிர் சித்தாந்தத்துல இருக்கிறவன தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இங்க ஒரு ஒரு சைக்காலஜிக்கலி இங்க ஒரு மனநிலையானது உருவாக்கப்பட்டிருக்கு. வாட்டெவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு புரிய வரும். விஜயும், அண்ணாமலையும் எப்படி அரசியல் பண்ண போறாங்க? அவங்களுடைய அரசியல் பாதை எப்படி இருக்க போகுது? கருத்துக்கள எப்படி மாத்தி வச்சுக்க போறாங்க? அப்படின்றதெல்லாம் உண்மையாலே 2 வருஷம் கழிச்சு தாங்க நமக்கெல்லாம் புரிய வரும், தெரிய வரும். 2 வருஷம் சாலிடா 2 வருஷம் ஆகும்.
ஏன்னா விஜயோடைய கவர்மெண்ட் இன்னும் ஸ்டேபிளாக இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு ஆகும். அதுக்கப்புறமா அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், வேலைகள், நிர்வாகம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் விஜய் அவருடைய அரசியலை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதுவரைக்கும் நாம நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாருமே என்ன கருத்துக்கள் சொல்றாங்களோ, நாமளும் அந்த ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு கும்பல்ல கோவிந்தா போட்டுக்கிட்டு குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு தான் போயாகணும். இல்ல நான் இந்த ஒரு விவகாரத்தை இப்படி சொல்றேன், நான் அப்படி சொல்றேன், அப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், இப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா, நாம தான் ஜோக்கரா வந்து நிப்போம். ஸோ நடக்கிறத ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 2 வருஷம் கழிச்சு இவங்க எந்த ஸ்டாண்ட் இருக்காங்கன்றத பாருங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தையுமே பாஸ்ட்ல இவங்க பண்ண விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய மைண்ட் செட்ல என்ன தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க சப்போர்ட் பண்ணலாமா, வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி கத்துனாலோ, கதறினாலோ, உருண்டு புரண்டு அழுதாலோ, ஒப்பாரி வச்சாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசுறீங்கன்னா, தாராளமா பேசுங்க. பட் ஃபேக்ட்ட வச்சு பேசுங்க. பட் பாஜக அண்ணாமலைக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, அத நான் அண்ணாமலைக்கு எதிராக பண்றாங்கன்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன். அண்ணாமலையின் வளர்ச்சிக்காக பாஜக உதவுது அப்படின்ற மாரி தான் நான் எடுத்துப்பேன். நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா பாஜக எப்பேர்ப்பட்ட கட்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அண்ணாமலை மாதிரியான நபர்கள பாஜக அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு தராது, விடவும் விடாது. அண்ணாமலை வெளிய போயிருக்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி 1008 காரணங்கள் இருக்கும். அந்த 1008 காரணங்கள்ல ஒரு காரணமா பாஜகவும் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே